வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குரு மணிகண்டன். இந்த வீடியோ வந்து இந்துக்கள் காட்டு மிராண்டிகள் அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அரசியல்வாதிகள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா அடுத்த மதத்தில் இருக்கிறவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க. நிறைய டைம் அந்த கேள்விப்பட்டிருப்போம் அந்த வார்த்தையை, காட்டு மிராண்டி இந்துக்கள். இது உண்மை அப்படின்றத இன்றைக்கி நான் யோசித்தேன். ஓகே, இது உண்மை தான் அப்படின்றது எப்படி அப்படின்றத பற்றி பேச போகிறேன். ஓகே, இன்றைக்கி மார்னிங் ஒரு விஷயம் நடந்தது. ஓகே, என்னென்னா கபாலீஸ்வரர் கோயில் எப்போயுமே டெய்லியும் போவேன் நான். இன்றைக்கி போகும்போது அங்கே கேட்ஸ் நிறைய இருக்கும் கோயிலுக்குள்ளே. ஓகே, ஆனால் சாப்பாடு யாரும் போட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் போடும்போது நான் பார்த்துருக்கேன். ஸோ நானும் வாங்கி போடலான்னு சொல்லிட்டு இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணேன். எப்போயும் நாய்ங்களுக்கெலாம் போடுவேன். ஸோ கேட்டுக்கு போடலாம் உள்ள யாருமே சாப்பாடு ஃபீட் பண்ணுற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு 2-3 பேக்கெட் இந்த பெடிகிரி மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, அது நான்வெஜ் தான். ஓகே, நான்வெஜ்னால் மீட் மாதிரி இருக்காது, இட்ஸ் ப்ராசஸ்ட். இல்லை எல்லாருக்கும் தெரியும் பெடிகிரி எப்படி இருக்கும் அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு பாக்கெட். ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் போட்டுட்ருக்கும்போது ஒரு ஆள் பார்த்துட்டு திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். ஓகே, அவர் கோயிலில் ஏதோ போஸ்டிங்கில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசின டோன்ஸ்லாம் அப்படி தான் இருந்தது, பேசின விதம் அப்படி தான் இருந்தது. சார், யார் நீங்கள்? யார் பண்ணி எதுக்கு எங்கேருந்து வர? யார் நீ அப்படின்னாரு. என்ன பண்ணுற நீ? எதுக்கு இங்கே எடுத்துன்னு அந்த பூனைக்கெலாம் சாப்பாடு போடுறீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கத்த ஆரம்பித்தார். உடனே செக்யூரிட்டிலாம் வந்து தான் என்னை ஃபோட்டோலாம் எடுக்கிறான். செக்யூரிட்டி வந்து என்னன்னா நான் எதாவது பாம் கேம் வச்சிட்டேனா இங்கே, இல்லை ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் நான். இருந்தாலும் யார் நீங்கள் கேட்டுருக்கேன். நான் மனுஷங்க அப்படின்னேன். அப்புறமா இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, இங்கெல்லாம் ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. ஃபீட் பண்ணணும்னு நீங்கள் பூனையை வெளியே எடுத்துகிட்டு போய் ஃபீட் பண்ணுங்கன்றாரு. நாய் மாதிரி பூனை வந்து கூடயே வராது. ஓகே, பூனை வந்து கொஞ்சம் எப்பவுமே பயந்தா சுபமாக இருக்கும். ஸோ நாயை கூடயே வராது. ஒன்று செக்யூரிட்டி வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போய் ஃபீட் பண்ணுன்றான். ஓகே, ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, பூனை வந்து அங்கே எக்கச்சக்க பூனை இருக்குது கோயிலுக்குள்ளே. உங்களால் ஃபீட் பண்ண முடியலன்னா அந்த பூனைங்களும் அங்கே வச்சுக்கூடாது. ஓகே, இல்லை பூனையால் எங்கள் தொந்தரவாக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. பூனை வந்து எல்லாத்தையுமே சாப்பிடுது, போய் சாமி மேலேயே யூரின் போகுது, சாமி மேலேயே இது பண்ணுது. அப்புறம் கௌமாதா பூஜை பண்ணும்போது குறுக்க போதான் பூனை. ஓகே, பூனை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஓகே, பூனை அந்த கோயிலுக்குள்ளே இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் அங்கே யாருக்குமே உரிமை கிடையாது. ஓகே, ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ரைட்ஸும் எல்லா உயிருக்கும் இருக்குது. பூனைக்கு இருக்குது, நாய்க்கு இருக்குது, கொசுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படின்னா, ஓகே மேபி நான் நான்வெஜ் அங்கே எடுத்து போய் போடுறது. நான்வெஜ்னால் நான் மீட்டாக எடுத்து போய் போடல, ப்ராசஸ் ஃபுட் தான். யாருமே வந்து அங்கே என்னை பொறுத்த வரைக்கும் அது மீட்டு அதெல்லாம் யோசிக்கல. பூனைக்கே சாப்பாடு வேணும். ஓகே, பூனை வந்து மீட் சாப்பிடும் கண்டிப்பாக. ஓகே, சிவனே மீட் சாப்பிட்டவர் தான். ஓகே, ஸோ முதல்ல உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாமல் கோயிலுக்கு போகிற எல்லாருமே காட்டு மிராண்டிங்க தான். ஓகே, ஸோ அந்த ஆள் அங்கே இருக்கிற கல்லை வந்து சிவனாக பார்க்குற, கல்லில் வந்து அது யார் சக்தியாக பார்க்குறாங்க, கல்லை முருகனாக பார்க்குறாங்க. அங்கே ஒரு உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே சாப்பாடு இல்லாமல் பூனை. ஓகே, ஸோ அங்கே அது சாமியாக பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு மாதிரி இருந்து தான் ரொம்ப சத்தம் போட்டிருப்பேன். இப்போ வந்து நான் ரொம்ப எதுவுமே பேசாமல் வந்துட்டேன். பூனையோடைய மூத்திரத்தில் கூட சிவன் இருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லலான்னு தான் வந்தேன். ஓகே, ஆனால் அது இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அங்கே கோயில் அந்த ஆள் கண்டிப்பாக ஏதோ போஸ்டிங்கில் தான் இருக்கிறது போல் கோயிலில். ப்ளஸ் செக்யூரிட்டிலாம் வந்துட்டாங்க. அந்த மாதிரி கேட்டிருந்தேன்னா அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகி பெரிய பிரச்சனை ஆகி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்னெசரி ப்ராப்ளம் தேவையில்லை. ஆனால் உண்மை அதுதான். பூனையோட மூத்திரத்தில் கோழியோட ஆயிலில் எல்லாத்துலேயுமே சிவன் இருக்காருன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்னடா சிவனை அசிங்கப்படுத்துகிறேன்னு நினச்சிக்கூடாது இதில். ஓகே, அங்கிங்கு எனாதபடி இங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னூரில் வெளிக்குள் அகிராண்ட கோடியெல்லாம் தங்கும் படிக்கிச்சை வைத்துயிர் கோயிலாய் தழைத்தது மணவாக்கில் அப்படின்னு எப்போ நான் படித்தேன், நான் 5ஆவதுலேயே என்னமோ படித்தேன். அப்போ எனக்கு மீனிங் தெரில. எனக்கு செய்யுள் மார்க்குக்காக படிச்சிட்டேன். ஆனால் அது மறக்கலை எனக்கு. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அது எனக்கு ஞாபகம் வரும்போது, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போகும்போது அது ஞாபகம் வரும்போது ஆண்டவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்ற போது பூனையோட ஆயில் இருக்க மாட்டாரா? கண்டிப்பாக இருப்பார்ல. ஸோ டூ மச் ட்ராமா பீப்புள் ஆர் டூயிங். ஃபஸ்ட் திங், ஹிந்துஸ் ஏன் காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, தே டோன்ட் நோ ஹூ இஸ் ரியல் காட். ஓகே,
சி ரியல் காட் யாருன்னு தெரிஞ்சவங்க கோயில் போகணுன்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஏன் கோயிலுக்கு போகணும் அப்போ கூட அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் உண்மையான கடவுள் யார், நம்ம தான் கடவுள், சுற்றி இருக்கிற எல்லாமே கடவுள் தெரிஞ்சிட்டாலும் நம்ம மைண்டு வந்து நம்மளை ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து திருப்பியும் நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் கோயிலுக்கு போகிறது. ஓகே, மற்றபடி கோயிலில் தான் கடவுள் இருக்காருலாம் கிடையாது. ஓகே, கோயிலில் இருக்கிற கல் தான் கடவுள்லாம் எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான இந்துத்துவா. ஓகே, அதை புரிஞ்சுக்கிறவங்க தான் ஹிந்துஸ். சனாதன தர்மா இதெல்லாம் வந்து சும்மா பேருக்கு பேசுறது மட்டும் கிடையாது. ஓகே, யூ ஹேவ் டு லிவ் லைக் தட். ஓகே, பிராமணன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமின்னா யார்? ஓகே, பிராமினா நான் பிராமினா தான் பிறந்தேன். பிராமினா பிறந்தேன்னா நான் பிராமின் ஆகிட முடியாது. ஸோ வேதம் படித்தாலும் பிராமின் ஆகிட முடியாது. ஓகே, இதெல்லாம் குவாலிட்டிஸ், ஒன் ஆஃப் த குவாலிட்டி தான். ஓகே, பிராமணனாக பிறந்தா வேதம் படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும். எப்போ பார்த்தாலும் பிரம்மம் அப்படின்னா என்ன? கான்ஷியஸ்னஸ், அதாவது உலக அந்த கடவுள். ஓகே, பிரம்மம் அப்படின்றது அந்த கடவுளுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கிறவங்க தான் பிராமின்ஸ். ஓகே, ஆனால் இப்போ இருக்கிற பிராமின்ஸ் எல்லாம் அது கிடையாது. நான் உடனே எப்போவுமே நான் இந்த மாதிரி பிராமின்ஸ்ன்றவங்க வந்து ஹை லெவல்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கடவுளை அடைய இடத்துல ஹையில் இருக்கிறவங்க அவங்க. இப்போ இருக்கிற பிராமின்ஸை சொல்ல, பிராமின்ஸாக இருக்கிறவங்க அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க பிராமின்ஸ். அப்படி இல்லைன்னா பிராமின்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ கல்லை கும்புறவன் பிராமின் கிடையாது. சத்தியமாக கல்லை தான் கடவுள்னு சொல்கிறவன் பிராமின் கிடையாது. ஓகே, தே கேனாட் பி. கிருஷ்ணர் கோவிலில் போய் கிருஷ்ணர் கும்பிட்டா மட்டும் யூ கேனாட் பி ஏ ரியல் ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னென்னு தெரிஞ்சால் தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன். நிறைய விஷயம் இருக்குது. முதல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, யூ ஆர் அகம் பிரம்மாஸ்மி. அதுதான் மெயினான ஒரு விஷயம். நீ தான் கடவுள். நீ கடவுள்னா சுற்றி இருக்கிற எல்லாமே கடவுள்னு சொல்கிறது தான் முதல் விஷயம், கற்றுக்க வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு மற்ற எல்லாம் கற்றுக்கிறது, மந்திரத்தை கற்றுப்பாங்க, ஸ்லோகத்தை கற்றுப்பாங்க. ஓகே, பூஜை பண்ணுவாங்க, பஜனை பண்ணுவாங்க, ஜபம் பண்ணுவாங்க, 108 தடவை மந்திரம் சொல்லணுன்னுவாங்க. ரெண்டு இடம் நான் ரொம்ப பிடிச்சி போகிற இடம். ஒன்று கபாலீஸ்வரர் கோயிலும் இஸ்கானும். பட் போத் ஆஃப் த பிளேஸ் இஸ் நாட் குட் ஃபார் ரியல் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். ஓகே, அங்கே இஸ்கான் போனால் அவங்க ரொம்ப அப்படியே இந்த ஒரு கிறிஸ்டின் இதுக்கெல்லாம் போனால் அப்படியே ரொம்ப மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இயேசுக்கு எதுக்கு மார்க்கெட்டிங்? அந்த மாதிரி இங்கே கிருஷ்ணருக்கு மார்க்கெட்டிங், பயங்கர மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. கிருஷ்ணருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அது. பண்ணுறதெல்லாம் ஓகே, இந்த பூஜை பண்ணுறது இதெல்லாம் ஓகே, மந்திரம் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படியே நீ கிருஷ்ணன் மட்டும்தான் கடவுள், அவளை கும்பிட்டா தான் நீ விளங்குவ வாழ்க்கையில், இல்லைன்னா நாசமாக போயிடுவேன்ற மாதிரி பேசுவாங்க. ஓகே, நிறைய பேர். ஸோ தட்ஸ் நாட் குட், தட்ஸ் நாட் ரியல். இட்ஸ் ஆல் மேக்கிங் த பீப்புள் அடிக்டட் டு திங். இட்ஸ் நாட் ஆக்சுவலி தேர் நாட். அவங்க வந்து கிருஷ்ணருக்கு அடிக்ஷனாக இருக்கிறதுக்கு மக்களை ட்ரைன் பண்ணல, இஸ்கானுக்கு அடிக்ஷனாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதை நான் நல்லா கவனித்தேன். பட் ஸ்டில் ஐ எம் கோயிங் எவ்ரி வீக். சண்டே மோஸ்ட்லி ஐ வில் கோ டு இஸ்கான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தான் போகிறேன். என்னை யாராலையும் ஏமாற்றிட முடியாது. ஏன்னா ஐ நோ தட் ஹூ ஐ எம். ஓகே, ஐ எம் கிருஷ்ணா, ஐ எம் சிவா. ஓகே, அண்ட் அங்கே வர எல்லாருமே அவங்க தான், கிருஷ்ணர் தான், சிவன் தான். பட் ஆனால் அவங்களுக்கு தெரியல. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற கல்லில் இருக்கிறதா கிருஷ்ணா. ஓகே, அப்படின்னு நினச்சிக்கிறது. ஓகே, ஸோ தட்ஸ் டூ பேட். அங்கே தான் வந்து காட்டு மிராண்டியாக மாறுறதுக்கான ஸ்டெப் நடக்குது. ஓகே, ஏன்னா எல்லாரையும் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே செல்ஃபிஷ்னஸ் வந்துடுது. செல்ஃபிஷ்னஸ் வந்தாலே என்ன ஆகும்? மற்றவங்கள பற்றி கேர் பண்ண மாட்டோம். ஓகே, மனுஷங்களை பற்றி கேர் பண்ண மாட்டோம். அப்புறம் எங்கே மிருகத்தை பற்றி கேர் பண்ணுறது? ஓகே, ஸோ ஃபஸ்ட் வி ஷுட் நோ வாட் இஸ் ரிலீஜன். ரிலீஜனாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் ரிலீஜனுக்குள்ளேயே வரணும். இதுக்கு ஏத்திஸ்டாகவே இருந்துட்டு போயிடலாம். நீ போய் கல்லை கும்பிட போகிற, கல் தான் கடவுள், அங்கே கோயிலில் இருக்கிறதா கடவுள் அப்படின்னு கும்பிடணும்னு நினச்சிட்டு போகிறதா இருந்தால் யூ கேன் பி ஏத்திஸ்ட். யூ ஆர் ஏத்திஸ்ட். ஆக்சுவலி யூ ஆர் அன் ஏத்திஸ்ட். நான் சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்னேன், பக்தி யோகா, ராஜ யோகா, ஞான யோகா, கர்ம யோகான்னு இருக்குது. ஞான யோகா இல்லாமல் நீ எந்த யோகா பண்ணாலும் வேஸ்ட்டு. தேர்ஸ் நோ ஞான யோகானா நாலேஜ் இல்லை. வாட் நாலேஜ்? அகம் பிரம்மாஸ்மி.
வாட் இஸ் அகம் பிரம்மாஸ்மி, வி ஆர் காட், வி ஆர் ஆல் காட், வி ஆர் ஆல் அப்சல்யூட். அது தெரியாமல் நீ கோயில் போகணும், பிரயோஜனம் இல்லை. பக்தி யோகா பண்ணி பிரயோஜனம் இல்லை. கடவுள் அப்படியே விழுந்து விழுந்து கும்பிட்டு பிரயோஜனமே இல்லை. ஓகே, ஸோ நாலேஜ் இஸ் த ஃபஸ்ட் திங் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே, அது முதல்ல வேணும். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் போங்க, திருவண்ணாமலை போங்க, சாமியை கும்பிடுங்க, கிரிவலம் போங்க, இஸ்கான் போங்க, இல்லை எங்கெங்கெல்லாம் போக முடியுமே, இமாச்சல் போங்க, கைலாஷ் போங்க. ஈவன் ஐ வாண்ட் டு கோ ஆல் த டெம்பிள்ஸ். லைக் கைலாஷ் போகணுன்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், கேதார்நாத் ஆல்ரெடி போயாச்சு, இன்னும் திருப்பியும் போகணுன்னு பார்க்குறேன். பட் அங்கே போனால் தான் கடவுள் இருக்காருன்னு நான் போகல. ஐ எம் டேக்கிங் த காட் வித் மீ டு எஸ்கேப் ஃப்ரம் த மைண்ட். சி, நம்மளுக்குள்ளே கடவுளும் இருக்குது. கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்கிறது உண்மை. நம்மளுக்குள்ளே கடவுள் பாதி யார்? சோல், ஐ மீன் த சிவன், ஆத்மா, பிரம்மன், சிவ், கிருஷ்ணா, வடவர். த அதர் ஆஃப் மிருகம் என்னதுன்னா அது ஒரு அசுரன் மாதிரி. இப்போ அசுரன் கடவுள் கதையெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அசுரன் ஐ மீன் சாதாரணமாக ஒருத்தன் இருப்பான், அவன் என்ன தவம் பண்ணுவான், சிவன்கிட்ட தவம் பண்ணி ஒரு வரத்தை வாங்குவான். வரத்தை வாங்கிட்டு சிவன் தலையிலே கை வைப்பா பார்ப்பான், தெரியுமா? அதுதான் எனக்கு மைண்ட் இஸ் த அசுரா. ஓகே, அவன் சிவன்கிட்டேருந்து தான் பவரே வாங்கினான். ஐ மீன் அந்த கான்ஷியஸ்னஸ் கிட்டேருந்து, அந்த சோல்கிட்டேருந்து தான் பவரே வாங்கிச்சு இந்த மைண்டு. ஆனால் அந்த மைண்ட் என்ன பண்ணுது, இந்த சோலையே போட்டு அமுக்குது. சோலை மேலே வர முடியாமல் தடுக்குது. ஓகே, ஏன்னா அங்கே நிறைய குப்பை சேர்ந்துருச்சு. ஸோ அந்த அசுரன் கிட்ட நிறைய குப்பை சேர்ந்துருச்சு. ஓகே, ஃப்ரம் வேர்ல்ட்லி லைஃப். ஸோ இப்போ என்ன பண்ணுது, இந்த சிவன் அந்த சோல் மேலேயே தலையிலே கையை வச்சு அதை காலி பண்ண பார்க்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்மளுக்கு இந்த வேர்ல்ட்லி லைஃப்லேயே இருக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இது பண்ணணும்னா கோயில் போய் தான் ஆகும். முதல்ல நான் ஏத்திஸ்டாக இருக்கும்போது நடுவில் ஒரு 10 years பேக் ஏத்திஸ்டாக இருந்தேன். அப்போ எல்லாரையும் கலாய்ப்பேன், சாமியை பற்றி பேசுகிறவங்களாம் கலாய்ப்பேன், சாமியை கலாய்ப்பேன் பயங்கரமாக. ஓகே, ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுவேன் சாமியெல்லாம். ஓகே, அப்போ என் பொண்ணு கூட போகும்போது கூட அவரு கூட சம்டைம் சில வருஷம், ஐ மீன் நல்ல வேலை ரொம்ப வருஷம் அதை மாதிரி டீச் பண்ணல அவளுக்கு. அதுக்கப்புறம் நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்ததுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ என்ன சொல்லுவேன்னா, என் பொண்ணுக்கிட்டையும் சரி, சில பேர்கிட்டையும் சரி, அங்கங்கே சின்ன சின்ன கோயில் அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்கல்ல, பிள்ளையார் கோயில் மாதிரி, வீடு வாசலில் அங்கே இங்கே செங்கலில் மஞ்சள் போட்டு வைக்கிறது, இது மாதிரிலாம் எல்லாரையும் கலாய்ப்பேன். என்ன கண்டதுலேயே கோயில் கட்டானுங்க, இந்த கோயிலெல்லாம் உடச்சிடணும், சர்ச்செல்லாம் உடச்சிடணும், மாஸ்கெல்லாம் உடச்சிடணும், உடச்சிட்டு எல்லாம் இதோ நல்லவர் நம்ம நினைப்பு நம்மளுக்கே. ஸோ ஏழைங்கள்லாம் இருக்காங்க வீடு இல்லாமல், அவங்களுக்கு எல்லாம் அந்த இடத்தெல்லாம் கொடுத்துட்டா அவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அப்போ ஒரு தாட். ஓகே, அதாவது அப்போதைக்கு அது புத்திசாலித்தனம் நினைப்பு மனசில். ஏன்னா ஏத்திஸ்டாக இருக்கிறவங்க எல்லாருமே புத்திசாலின்னு நினச்சிப்பாங்கல்ல, அது ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்ததுக்கப்புறம் தான் புரியுது கோயில் எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹவுசிங் போர்டுலாம் கட்டுறாங்கல்ல, வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஆளுங்களுக்கு தான் ஹவுசிங் போர்டு கொடுக்குறாங்க. ஓகே, கட்டி கொடுத்தவொடனே எல்லாருமே அங்கே இருக்கிறதே இல்லை, தெரியுமா? முக்கால்வாசி பேர் வாடகை விட்டு போயிடுறாங்க, இல்லை விற்றுட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வீடு இருந்தாலும் அப்படி தான். இந்த ரோட்டில் இருக்கிறவங்களும் வீடை இப்போ கோயில் அடித்து நீ வீடை கொடுத்தாலும் அந்த வீட்டை என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணிட்டு வாடகை விட்டு திருப்பி போய் ரோட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட சம்ஸ்காரம் அப்படி தான். ஓகே, அவங்களோட டெண்டன்சி அதெல்லாம் அப்படி தான், பழக்கமே. ஓகே, ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுத்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல ஒரு தெரு கோயில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம யாருன்றதை ஞாபகப்படுத்துறது தான் அந்த கோயில்கள். ஓகே, ஆனால் அங்கே இருக்கிற சாமி இங்கே இருக்கிறது ஒரு ஆசாமி அப்படின்னு கும்பிடுறது இல்லை. நான் ஒரு மனுஷன், அங்கெல்லாம் கோயில் சாமி இருக்குது, சாமி கும்பிடணும், சாமி நல்லது பண்ணணும் இல்லை. நான் கடவுள், ஆனால் மறந்துட்டேன். இப்போ ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன், ஆஃபீஸில் அவ்வளோ பிரச்சனையை நினச்சிட்ருக்கேன். கடவுளுக்கு எங்கேயா ஆஃபீஸு பிரச்சனை? ஓகே, அப்படின்னு நான் என்னை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு தான் அங்கங்கே கோயிலை பார்க்கும்போதெல்லாம் கும்பிட்டுக்கணும். ஓகே, ஸோ டைம் கிடச்சா கோயிலுக்குள்ளே போய் நல்லா சுற்றி ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேயே உட்காந்து கடவுளாக இருந்துட்டு வெளியில் வரணும். அங்கே கடவுள் கோயிலே இப்போ காசிலெல்லாம் போனால் அங்கேயே உட்காந்துடுறாங்க வாழ்க்கை ஃபுல்லாக. அது அங்கேயும் மெச்சூர்டாக ஸ்பிரிச்சுவாலிட்டியை புரிஞ்சவங்க நான் கடவுளாகவே இருக்க விரும்புகிறேன், இந்த வேர்ல்டு லைஃப்பில் இருக்க விரும்பலைன்னு போகிறவங்க தான் உண்மையான ஆன்மீகவாதிகள்.
ஓகே. ஸோ அது முதல்ல புரிஞ்சுக்கணும். உண்மையான ஆன்மீகம்னா என்ன, நீ யார், நான் யார், சுற்றி இருக்கிறதுலாம் என்ன, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போங்க தயவு செஞ்சு. இல்லைன்னா கோயிலுக்கு போகிறதே வேஸ்ட்டு. ஓகே. இருக்கிற பிரச்சனையெல்லாம் போய் அவங்க கல்லுக்கிட்ட போய் சொல்கிறது, என்னடா கல்லுன்னு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, நீ பூனையை வந்து மதிக்கலைன்னா அந்த கல்லை மதித்து பிரயோஜனமே இல்லை. நீ பூனையை கடவுளாக நினச்சா தான் அந்த கல் நீ கடவுளாக நினைக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. அங்கே சாப்பாடே கொடுக்கறது இல்லை இந்த பூனைங்களுக்கு. எவ்வளோ இந்த போட்டு அப்படியே பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க ஒருத்தங்க சாப்பாடு கொடுத்தா எப்படி சாப்பிட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடுது அந்த பூனைங்க. எத்தனையோ விஷயம் நடக்குது கோயில், அதெல்லாம் பார்க்கல. பூனைக்கு சாப்பாடு போடுறதெல்லாம் பெரிய இதுவாக்குறாங்க. வர லேடிஸில் எல்லாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லை. லேடிஸுங்க கண்ணபின்னா ட்ரெஸ் பண்ணின்னு வராங்க கபாலீஸ்வரர் கோயிலில். அதெல்லாம் கேட்க ஆள் இல்லை. இல்லை அப்படி இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா பூனை அங்கே அலோவ் பண்ணக்கூடாது. பூனையெல்லாம் அங்கேருந்து அப்புறப்படுத்துது அவங்க வேலை, அதை பண்ணணும் இல்லையா? கோமாதா மட்டும் ஸ்பெஷலாங்க. ஓகே. இப்போ பசு வந்து ஏன் ஸ்பெஷலாக பேசுகிறாங்க இந்துவிசம்லன்னா, பசு பதி பாசம் அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. அதுக்காக தான் அந்த பசு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்ததுக்காக அந்த பசுவை வந்து நம்ம கும்பிட ஆரம்பித்தோம். ஓகே, கோமாதா அப்படின்னு சொல்லி. அதுக்காக பூனைலாம் மட்டமானது நடத்துமா, இல்லை நாயில் மட்டமானது நடத்துமா? கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் நீ நம்மளாம் சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? பசு நம்ம தான் பசு. அதுக்கு அந்த நீ பசுவாக இருக்க, நீ வந்து பதிக்கிட்ட போகணும், அதாவது சிவன்கிட்ட போகணுன்றதை காட்டுறதுக்கு தான் அந்த பசுன்றதை வச்சது அங்கே. அதனால தான் அங்கே நந்தியும் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் பசு மாடெல்லாம் கோயிலில் கட்டி வச்சுருக்காங்களே தவிர, அதுதான் மற்ற உயிரெல்லாம் வந்து மட்டுமாக நினைக்கிறது தான், பசுவை மட்டும் கும்புறது இல்லை. ஓகே. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றதும் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னா பீஃப் மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. மாடு மட்டும்தான் சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடுவேன், இது மட்டன் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு உயிர் தான். ஓகே, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. தயவு செஞ்சு ஸ்பிரிச்சுவாலிட்டியை கற்றுக்கோங்க. ஹிந்துவிசமில் வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் கரெக்டாக கற்றுக்கணும். இதுச்சுன்னா கோயிலுக்கு போயிட்டு வரதே இந்து அப்படின்னு அர்த்தம் நினச்சிக்கிறாங்க எல்லாம். இந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நான் இந்து, சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்தால் நான் கிறிஸ்டின், ஓகே, மாஸ்குள்ளே போயிட்டு வந்தால் நான் முஸ்லீம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த 3 இதுலேயுமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, கடவுள் யார், நீ யார், நீ உன்னோட வேலை என்ன, அதுதான். அது தப்பாக புரிஞ்சுக்கிறது. எல்லாத்தையும் ஒருத்தன் கதை சொல்லுவான். கிறிஸ்டின்லாம் முஸ்லீம்ஸ் வந்து எனக்கு 2-3 பசங்க தெரியும். அவங்க ஏதோ யார்கிட்டதோ எதையோ கற்றுக்கிட்டு தப்பாக கற்றுக்கிட்டு ஏதோ சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணுற தப்பு கிடையாது, ஆனால் ஆர்கியூ பண்ணி அதில் ஏதாவது கற்றுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஆனால் அப்படியே டாமினேட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு 4 கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க. 4 பேர்கிட்டையும் நான் 3 ஸ்டூடெண்ட், ஒருத்தர் வந்து சும்மா என்னோடய ஃபேன் மாதிரி, என்னோடய யூடியூப்பு ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆந்திராவில் இருக்கான் அந்த பையன். அவனும் என்கிட்ட அடிக்கடி ஸ்பிரிச்சுவாலிட்டி டவுட்லாம் கேட்பான். 4 பேருமே முஸ்லீம்ஸ் தான். அதில் 2 பேர் வந்து நம்ம சொல்கிறத நிறைய புரிஞ்சுப்பாங்க, நிறைய டவுட் கேட்பாங்க, புரிஞ்சிக்கணும், லேர்ன் பண்ணணுன்ற இதில் இருக்கான். மிச்சம் 2 பேர் வந்து அடிச்சு காலி பண்ணுவாங்க. எது பேசினாலும் அதுக்கு பேக் டு பேக் பேசிகிட்டே இருப்பாங்க. அவனுக்கு சொல்கிறது தான் கரெக்டுன்னுவாங்க. சரி, நீ கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஓகே. எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல சின்ன பசங்க. ஆனால் நம்ம அந்த அந்த வெறின்னு சொல்லுவாங்க, மத வெறி தான் அது. ஓகே, மதம்ன்றதே வெறி பிடிச்சாம, மத வெறின்னா என்ன, யானைக்கு மதம் பிடிச்சா தான் மத வெறி. அதுதான் மதம் பிடிச்சி வெறி வந்த மாதிரி. ஸோ அது நாலேஜ் கிடையாது. தட்ஸ் நாட் ஹியூமன் நாலேஜ். தட்ஸ் நாட் ஹியூமனிட்டி ஆக்சுவலி. ஓகே. ஸோ எந்த மதத்தில் வேணால் இருந்துப்போங்க, உங்கள் மதத்தில் கரெக்டாக சொல்கிறத புரிஞ்சுங்க. நான் கிறிஸ்டின்ஸ்லாம் முதல்ல பிடிக்காது, ஜீசஸை பிடிக்காது. அவங்க போடுற இதெல்லாம் படித்தாலே என்னடா அது கேவலமாக எழுதுகிறேன், ஒன்றுமே புரியல அப்படின்லாம் நினைப்பேன். என்னடா எழுதுறேன். அப்புறமா ஆன்மீகத்தில் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்துசம் புரிஞ்சுக்க ஆரம்பித்தோடனே எனக்கு கிறிஸ்டினிட்டியும் புரிய ஆரம்பிச்சது, கிறிஸ்டியானிட்டியும். ஸோ அவங்க போகிற இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு சேம் இந்துசத்தில் சொல்கிறது தான் இதுலேயும் சொல்கிறாங்க, அத்வைத வேதாந்தாவில் சொல்கிறது தான் இதுலேயும் இருக்குது அப்படின்றது புரியுது. ஆனால் அவங்க எழுதுறது தான் ஒரு மாதிரி கச்சாமச்சான்னு எழுதுகிறாங்க தமிழை. அதையும் அப்படி எழுதுகிறாங்க எனக்கு புரியல. அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கலாம்.
அதை பற்றி அப்புறமா நான் அனலைஸ் பண்ணிக்கிறேன், கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோ தான் பேச வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.